மிக சிறப்பாக இருக்குது. ரஜினிகாந்த் எங்கர் வெர்ஷன் ஒன்று வருது, அது மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கடைசி 20 minutes தெரிக்க விட்டாங்க. தலைவர் சூப்பர் அல்டிமேட் பண்ணியிருக்காங்க நம்ம லோகேஷ் கனகராஜ். செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிருக்கலாம், கொண்டாடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம். பிரேம் செதுக்கி வச்சிருக்கிறார் லோகே. கூலி பவர் ஹவுஸ் பவர் ஹவுஸ் தான் இது. லோகேஷ் கனகராஜ் முடிச்சிட்டாங்க, விடுங்க. செம்மையா இருக்கு படம். ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் தூள் கலப்புது. கமல்ஹாசன் ஃபேனு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் இதான் தரமான ஃபேன் இல்லை. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். படம் மிக சிறப்பாக இருக்குது, சான்ஸே இல்லை. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக இருந்துச்சு, ப்ளீஸ் எல்லாருமே பாருங்க. ப்ரோ மூவி எப்படி இருக்கு? மூவி எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரஜினிகாந்த் எங்கர் வெர்ஷன் ஒன்று வருது, அது மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஜெயிலரில் விட இதில் சூப்பராக இருக்குது. அண்ட் உபேந்திரா சார் ஆக்டிங்கு, அப்புறம் ரச்சிதா மேம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நாட் பேட் சாங், நாட் பேட், இட் வாஸ் குட். பவர் ஹவுஸ் எப்படி இருக்கு? சூப்பர். மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ப்ரோ எப்படி இருக்கு மூவி? படம் மேக்கிங் வைஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கு, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. என்ன எதிர்பார்த்து என்ன கிடைக்கல ப்ரோ? லோகேஷோட ஸ்க்ரீன் பிளே, ஃப்ளாஷ்பேக் நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஃப்ளாஷ்பேக் வந்து சும்மா ஒரு பாசினா வச்சு முடிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ மற்றபடி கொஞ்சம் லாக் தான். மற்றபடி மியூசிக்காக இருக்கட்டும், ரஜினி சார், நிறைய அமீர் கான் சார் இருக்காங்க, உபேந்திரா சார் இருக்காங்க. உபேந்திரா சார் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பிஜிஎம்எஸ் அனிருத் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே ஓகே. பிஜிஎம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ப்ரோ எப்படி இருக்கு மூவி? எப்படி இருக்கு மூவி? ஓகே ப்ரோ, என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே ஓகே. ப்ரோ எப்படி இருக்கு மூவி? கடைசி 20 minutes தெரிக்க விட்டாங்க. ஓகே ஓகே. ப்ரோ எப்படி இருக்கு மூவி? சூப்பர் தலைவர் சூப்பர். ஓகே சூப்பர், நல்லா இருக்கு. ஆமா, எப்படி இருக்குங்க மூவிங்க? மூவி நல்லா இருக்கு. பிடிச்சதுங்களா உங்களுக்கு? ரொம்பவே பிடிச்சது. ரஜினி சார் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இவ்வளோ வருஷம் ஆன மாதிரியே தெரியலையே. ஓகே ஓகே. பிகாஸ் பெங்களூர்ல இருந்தவர், சிவாஜி நகர் நாங்க ஓகே. பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்திருக்கோம், நிஜமாவே பார்த்திருக்கோம். பஸ் நம்பர் 92B. ஓகே. He was going to Malleshwaram. ஓகே. My sister was traveling for college in that bus. வாவ். We know him very well. ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரஜினி சாரை பார்க்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? அதான் வயசான மாதிரியே தெரியுது. He's young. ஓகே ஓகே. Very nice movie. Very nice movie. Very nice story. Everything was nice. ஓகே. தேங்க் யூ so much. ப்ரோ எப்படி இருக்கு மூவி? எப்படி இருக்குங்கக்கா? என்ஜாய் பண்ணீங்களா? அண்ணா நீங்க சொல்லுங்க. என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே. ப்ரோ என்ன எப்படி இருக்கு படம்? சார் சூப்பர் சார். 100 days 1000 days பக்கா. ரஜினி சிஸ்டர் ஒரே நிமிஷம். ஹலோ சிஸ்டர். ப்ரோ யாக்கம் அல்டிமேட் பண்ணியிருக்காங்க நம்ம லோகேஷ் கனகராஜ். ஒரு அத்தினி கேரக்டரும் சூப்பரு, தலைவரும் சூப்பரு, உபேந்திரா கேரக்டரும் சூப்பரு, நம்ம அமீர் கானும் சூப்பரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. நம்ம இன்னும் ஏஜ் ஆனாலும் தலைவர் மாஸ் குறையவே மாட்டேங்குது, போயிட்டே தான் இருக்கு. இது எப்படி இருக்கு? ஓகே. எப்படி இருக்கு அந்த மூவி? நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? என்ன பிடிச்சது படத்துல ரொம்ப? கூலி படத்துல அமீர் கான் லுக் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, படம் எப்படி இருக்கு? சென்னை. ஓகே. மூவி எப்படி இருக்கு ப்ரோ? சிஸ்டர் எப்படி இருக்கு மூவி? என்ஜாய் பண்ணீங்களா? எதிர்பார்த்தது கிடைச்சதா? ட்ரெய்லர்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பீங்கல்ல? நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே. ரஜினி சார், அமீர் கான் சார், உபேந்திரா சார், நாகார்ஜுனா சார், நிறைய பிக் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்தியன்ஸோட பிக் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. சொல்லுங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பொங்கல் நல்லா இருக்கா, தீபாவளி நல்லா இருக்கா, என்ன சொல்ல முடியாது, ரெண்டுமே பண்டிகை தான். ಓಕೆ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು சொல்லுங்கಮ್ಮ. ಹಲೋ ರಜನಿ ಸರ್, ಸೂಪರ್ ಮೂವಿ. ಕನ್ನಡಿಗರಿಗೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಹಬ್ಬದ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಡೇ ಗಿಫ್ಟ್. மூவி எப்படி இருக்கு? என்ன எதிர்பார்த்து வந்தது? எனக்கு கிடைச்சதா எதிர்பார்த்ததெல்லாம்? நீங்க சொல்லுங்க மேம். நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் காஸ்ட் இருக்கு இதுல இல்லையா? உபேந்திரா சார், நாகார்ஜுனா, அமீர் கான், எல்லாரும் நல்லா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கு மூவி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா இருக்கு. அமீர் கான் வாஸ் லைக் ரியலி காமெடி பேஸ் பண்ணாங்க. ஓகே. அதான் கொஞ்சம். இப்போ லோகேஷோட டைரக்ஷனா இருக்கட்டும், ஏன்னா நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. உபேந்திரா சார், நாகார்ஜுனா, லைக் உபேந்திரா கேமியோ அமீர் கான் மாதிரி தான், பட் உபேந்திரா லிட்டில் பிக்கர் ரோல். ஓகே. கொஞ்சம் ஃபைட்டிங் எல்லாம் இருக்கு. ஓவரால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஸ்டோரி எல்லாம் பில்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிருக்கலாம். ஓகே ஓகே. பட் நைஸ், ஒன் டைம் வாட்ச். தேங்க் யூ. எப்படி இருக்கு கூலி? சூப்பர் படம். ஓகே. கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே. ரஜினி ஃபேன்ஸ்னா கொண்டாடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம். லோகேஷ் கனகராஜ் நிறைய ட்விஸ்ட் வச்சுக்கிறாரு. ஸோ நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட்டுக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். மியூசிக் மற்றபடி உபேந்திரா சார் இருக்காங்க, நாகார்ஜுனா சார், எல்லாருமே நிறைய பேர் எல்லாருக்கும் நல்ல ட்விஸ்ட் இருக்கு.
அதே மாதிரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு வைங்க என்ட்ரி சூப்பராக இருக்குது. ஸோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ தலைவரோட 50th ஆனிவர்சரிக்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எப்படி இருக்கு சார்? சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல வந்திருக்காரு. சூப்பரா கூலி இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு ஃப்ரேம் செதுக்கி வச்சிருக்கிறார் லோகே. எல்லாருடைய இன்ட்ரோடக்ஷனும் எல்லாரோட படமே வந்து பயங்கரமா இருக்கு. கூலி பவர் ஹவுஸ்ன்றது பவர் ஹவுஸ் தான் இது. சூப்பரா இருக்கு. முடிச்சிட்டாங்க விடுங்க. செம்மையா இருக்கு படம். ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் தூள் கலப்புது. ஓகே. ஒரு ஃப்ரேம் செதுக்கி வச்சிருக்காங்க தலைவர் சொல்ல மாதிரி. ஓகே. செம்மையா இருக்கு மூவி. உபேந்திரா சாரோட என்ட்ரி எப்படி வராரு தெரியுங்களா? பயங்கரமா இருக்கு. எவ்ரிவன் சோபின் சாயித், உபேந்திரா, அமீர் கான், நாகார்ஜுனா சார். ஐயோ என்ன ஸ்டைல் அதெல்லாம். சூப்பரா இருக்கு. பேச்சு கீச்சல தலைவர் எல்லாம் கலக்கிட்டாரு அப்படியே. ஓகே. இந்த ஏஜ்ல எப்படி பண்ணாருன்னா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தலைவர். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் ஓகேங்க. அனிருத் பேக்ரவுண்ட் எல்லாம் கலக்குறாங்க எல்லாம். சூப்பரா இருக்கு. ரஜினி சாரோட 50 இயர் சினிமாக்கு இது ஒரு நல்ல மூவியா இருக்கு. கண்டிப்பா இந்த செலிப்ரேஷன் எங்களுக்கு இன்னைக்கு தான் பண்டிகை. சோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்றோம் நாங்க. ஓகே. தேங்க்யூ so much. வாங்க. எப்படி இருக்கு கூலி படம்? படம் வந்துட்டு வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ஒரு ரீச் பண்ணிச்சு. நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா உங்ககிட்ட இன்டர்வியூல வந்துட்டு உள்ள போயிட்டு அந்த ஹைப் இருக்கும்னு. அது கடைசி சீட்டிங் வரைக்கும் வச்சு லாஸ்ட்ல தான் அந்த இது ஒரு கிளைமேக்ஸை காமிச்சாங்க. கிளைமேக்ஸ் சூப்பரு, அனிருத் எல்லாமே, அந்த மியூசிக் சூப்பரு, எல்லாம் அப்படியே தரமட்டமாக செதுக்கிட்டாங்க. எப்படின்னா இது என்னன்னா நம்ம வந்து எதிர்பார்த்து எல்சியூல எதுனா வரும் கடைசி வரைக்கும் வரும்னு ஒரு பேங்கோட பண்ணியிருந்தா லாஸ்டா அப்படியே கத்தி கூச்சல் கூட வந்துடும். இப்போ நீங்க பாக்குறீங்களா சைலண்டா வராங்கன்னா அவங்களுக்கு என்ன வருத்தம்னா அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் சென்டிமெண்டா முடிச்சிட்டாங்க. அது ஒரு வருத்தம் தான். பட் படம் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஒன்லி ஒன்னுன்றது எப்படி ஸ்டாண்டிங் சிங்கிள் ஹேண்டு அந்த மாதிரி சிங்கிளா எடுத்துன்னு போயிருக்காங்க. அவருக்கு மட்டுமே படம் வந்துட்டு பொருத்தமா இருக்கு. இன்னும் என்னன்னா சொல்ல வந்து உங்களுக்குன்னா ஸ்டைலு, அந்த மனுஷன் 74 ஆகி கூடமே அந்த மனுஷனோட ஸ்டைல் வந்துட்டு இன்னும் குறையல. நல்லா செதுக்கிருக்காங்க. லாஸ்ட் அண்ணாத்துல எப்பயும் வந்துட்டு கூட அந்த எடிட்டிங் மூமெண்ட் கூட எதுவும் சரியா வரலன்னு. ஆனா அது ஆகி ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் மேலே ஆயிருக்கும். ஆனா இதுல போய் நீங்க பாருங்க, நீங்க படத்தை பார்த்துருந்தா அவ்வளோ சூப்பரா வந்துட்டு நம்ம கூட கெட்ட அவர் முன்னாடி அந்த அளவுக்கு ஸ்டைலா அழகா மாசா இருக்காரு. ஜெயிலர்ல சிவராஜ் சார் வரும்போது ஒரு பயங்கரமான மாசம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதுதான் சிவராஜ்குமாருக்கு வந்துட்டு அவ்வளோ ரோல் கொடுக்கலன்ட்டு ரொம்ப நம்ம பசங்க வந்துட்டு எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனா இதுல உப்பிக்கு என்ன ரோல் கொடுத்துறாங்கன்னா தம்பி கேரக்டர் அளவுக்கு கொடுக்குறாங்க. அண்ணான்ற அளவுக்கு செதுக்கிருக்கிறாரு. ஓகேங்களா? எல்லாரும் கன்னடா மக்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கொண்டாட்ட மாதிரி தான் இது. ரொம்ப கூடிய இருந்தாரு. வந்துட்டு இன்டர்வியூல ஏதோ சொல்லிக்கிறாரு இந்த மாதிரி உப்பி வந்துட்டு அவர் என்னோட துரியோதனான்ற மாதிரி அதை வந்துட்டு படத்துலயே உயிரா காமிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அவரு தான் ரியல் அண்ட் ரியல் ஃபேன்ன்ற அளவுக்கு நல்லா குத்துறாங்க. எல்லாருக்கும் அமீர் கான் கிட்டும் அவர் உப்பியாகட்டும் அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ரோலை வந்துட்டு பக்காவா லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு செதுக்கி இருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. எல்சியூன்ற வருத்தம் ஒரு வருத்தம் தான். பட் சிங்கிள் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் அவர் ஒருத்தர் தான். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம். தேங்க்யூ சொல்லுங்க ப்ரோ. சொன்னாரு நான் கமல்ஹாசன் ஃபேனு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் இதான் தரமான ஃபேன் இல்லை, செதுக்கி விட்டாரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி எடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளேலாம் பக்காவாக இருக்குது. ஒர்த்து. நம்ம அவர் என்ன சொல்கிறார் 150 ரூபாய்க்கு ஒருத்துன்னு சொன்னார்ல, நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது ஒர்த்து. ஃபஸ்ட்டு ஃபைட் சீன்லாம் தெருக்க விட்டாரு. என்ன பிடிச்சது ஓவரால் படத்தில்? நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. நாகார்ஜுனா சார், உபேந்திரா சார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஸ்க்ரீன் பிளே தான். அப்படியே ஒவ்வொரு சீனும் அணி வேற இருக்காரு. ஒவ்வொரு சீன் எலவேஷன் அப்படியே தூக்கி விட்டு அப்படியே மாசாக காமிச்சிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ஸ்டோரியோட எப்படி கனெக்ட் ஆகுன்னே தெரியாது. ஓகே. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வச்சுருவாங்க. வரும்போது சாட்டிஸ்ஃபைடாக போயிடுது. தேங்க்யூ ஸோ மச். தலைவர் ஒரே சிங்கிள் வேர்டு. போன படத்தில் ஃப்ளாஷ்பேக் வச்சு முடிச்சாரு. ஃப்ளாஷ்பேக் எல்லாம் முடிச்சிட்டாரு. அவ்வளோ தலைவர் போஸ்ட் போட்டாலே நம்ம பார்ப்போம். இன்னும் ஃபிலிம்ல பார்க்க மாட்டோமா? சூப்பரா இருக்கு. உபேந்திரா சாரோட சீன்ஸ்க்கு எவ்வளவு என்ஜாய் உபேந்திரா கேட்க பண்ணுமா? தலைவர் ஃபேன் அவரு. சூப்பரா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன், அனிருத் மியூசிக். தப்பிச்சிட்டாரு லோகேஷ் கனகராஜ். லியோ மாதிரி இருந்துட்டு இருந்தா ஃபிளாப் ஆயிட்டு இருந்தோம். சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். என்ஜாய் பண்ணீங்க. ஓகே. அல்ல புள்ளலமா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.